Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இப்போ அண்மையில் ஒரு முக்கியமான திரையுலக ப்ரொமோட்டர் பேசும்போது சொன்னார், சில விஷயங்கள் அப்படியே ஷாக்காக இருந்தது. மோஸ்ட் பாப்புலர் ஹீரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி விஜய். அவருடைய படமே இன்னும் வியாபாரம் ஆகலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னாடி இந்த ப்ரைஸ் இதுவரையும் தான் இவ்வளோ தான் போயிருக்கு, இதை தாண்டி ஒரு 10% தான் ஓகே, நீங்கள் 50% இன்க்ரீஸ்னால் எங்களால் ரெடி இல்லை. நீங்கள் இது சேம் டைம் நீங்கள் பார்க்கணும் சார், மிகப்பெரிய ப்ரைஸ்க்கு புஷ்பா 2 போச்சு. அதனால் அவங்க வாங்குறாங்க. இல்லை, முன்னெல்லாம் முடிகிற ஸ்டேஜில் இது மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்லேயே பல பிரச்சனைகள் இந்த ஓடிடி ப்ரைஸ் போகாதனால வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, விக்னேஷ் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கன் நடிக்கிற படம். எனக்கு தெரிஞ்சு சார் அந்த விஷயத்தில் என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சார் சொன்னால், எல்ஐகே பொறுத்தவரையும் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் ரொம்ப கடுமையாக சரிஞ்சு 7%. அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஷாக் என்ன தெரியுமா, அதில் பெரிய படங்கள் லாஸ் 400 கோடி. இந்த ஓடிடியினுடைய பாதிப்பை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பல முறை பேசியிருக்கோம். இப்போ அண்மையில் ஒரு முக்கியமான திரையுலக ப்ரொமோட்டர் பேசும்போது சொன்னார், சில விஷயங்கள் அப்படியே ஷாக்காக இருந்தது எனக்கு. என்னென்ன படங்கள்லாம் வியாபாரம் ஆகாமல் இருக்குன்னு. இப்போ நீங்கள் கூட என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் அதை சொல்லக்கூட சொல்லியிருக்கீங்க, பெரிய கதாநாயகருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை சார், அந்த மாதிரி படங்கள்லாம் விற்றுருது, ஏதாவது விலை கொடுத்துட்றாங்க, மற்ற படங்கள் தான் பாதிக்குது அப்படின்னு. இப்போ நான் கேள்விப்பட்ட விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தேன்னா, இப்போ தனுஷ் ஏறக்குறைய 3-4 படங்களில் ஒப்பந்தமாயிருக்கார். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனாவே பாம்பேலேருந்து ஹிந்தி டப்பிங் ஒருத்தர் உடனடியாக முடிப்பார். இன்னொரு பக்கம் ஓடிடி 2-3 தளங்கள்லேருந்து பேசுவாங்க, ஏதாவது ஒரு தளத்தில் ஃபைனலைஸ் ஆகிடும். அவருடைய 4 படங்களுமே இன்னும் ஓடிடி விற்கப்படலை அப்படின்ற தகவல் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதே மாதிரி தான் மோகன்லால். இப்போ மோகன்லால் படத்துடைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 கோடி ரூபாய்க்கு நார்மலாக ஓடிடி போகுமா. இப்போ அண்மையில் அவர் பண்ணார்ல பாரூஸ் படம், அந்த படம் 50% தான், 20 crores தான் விற்றுருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு இது இந்த தாக்கம் இருக்குது பாருங்கள். தமிழில் மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா இடத்துலையும் இருக்குது. மோஸ்ட் பாப்புலர் ஹீரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி விஜய். அவருடைய படங்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பு இருக்குது. அவருடைய படமே இன்னும் வியாபாரம் ஆகலை. அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிக்கிற படம். ஓகே, இப்போ அமரன் திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு வசூல் சாதனையை பண்ணியிருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அந்த படத்துக்கு அவங்க என்ன வேலை எதிர்பார்க்குறாங்களோ அந்த வேலை வரல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த ஓடிடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எப்படி தான் அதை தாக்கு பிடிக்க போகிறோம் நம்மன்னு தெரியல. வியாபாரம் அவ்வளோ சொல்லக்கூடாது சார். நம்ம எப்படி சொல்லணும்னா ப்ரைஸ் ஒத்து வரல சார். நான் சொன்னேன், இது முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இல்லை, காம்படிட்டிவ் ப்ரைஸில் செட்டில் ஆகிடும். முன்னாடி காம்படிஷன் இப்போ இல்லை, என்னன்னா அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்து நிறுத்திடுறாங்க. சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 69 படமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிற தனுஷ் சார் படமாக இருந்தாலும் சரி, என்னென்னா அவங்க ஆஃபர் இல்லை எல்லாருமே ஆஃபர் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அவங்க ஆஃபர் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பயங்கரமாயிடுச்சு. இப்போ முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒன்று வச்சிருப்போம் ஒரு ப்ரொடியூசரும். இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆல்மோஸ்ட் 50% மோர். இப்போ நம்ம எதிர்பார்ப்போம்ல, முன்னாடி இப்போ தனுஷ் அவர்களுடைய படம் இவ்வளோ அமௌண்ட் போயிருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% இன்க்ரீஸ் ஆகி ஓடிடி கிடைக்குன்னா அதுக்கு ரெடி இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னாடி இந்த ப்ரைஸ் இதுவரையும் தான் இவ்வளோ தான் போயிருக்கு, இதை தாண்டி ஒரு 10% தான் ஓகே, நீங்கள் 50% இன்க்ரீஸ்னால் எங்களால் ரெடி இல்லை. அதே மாதிரி தான் விஜய் சார் படம் வந்தாலும் சரி, அஜித் சார் படம் வந்தாலும் இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை தாண்டி போனோம் அப்படின்னா ஒரு பிரேக் த்ரூ படமாக இருக்கணும். நீங்கள் இது சேம் டைம் நீங்கள் பார்க்கணும் சார், மிகப்பெரிய ப்ரைஸ்க்கு புஷ்பா 2 போச்சு. இப்போ தான் 6 மாதம் முன்னாடி தான். அதனால் அவங்க வாங்குறாங்க. புஷ்பா 2 மாதிரி ஒரு படம் மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில், ஆல் ஓவர் வேர்ல்டு அப்படின்னா அந்த மாதிரி படத்துக்கு அவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க. பெரிய ப்ரைஸ் கொடுத்தே வாங்க சார். அது எக்ஸெப்ஷன் சார். எக்ஸெப்ஷன் அது we cannot take it as granted. அதாவது எக்ஸெப்ஷனான படங்களுக்கு கொடுக்குறாங்க. 1-2 தான் அது மாதிரி மீதி எல்லா படத்துக்கும் அவங்களோட ஒரே இது என்னன்னா, முன்னாடி என்ன ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இருக்கோ, இந்த நடிகருடைய படங்கள் என்னென்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். இப்போ சமீபத்தில் 2 படம் வந்திருக்கு, இந்த படத்துக்கு என்ன விலை கொடுத்துருக்கோம். இப்போ தனுஷ் படம் எடுத்துங்களேன், அவனா சொல்லுவாங்க ராயன் எவ்வளோ வாங்கியிருக்கோம், கேப்டன் எவ்வளோ வாங்கியிருக்கோம், இவ்வளோ தான் பெஞ்ச் மார்க். அங்கேருந்து இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50% to 60% மேலே மோர்.
அதை பற்றி அவங்க கவலைப்படல. அவங்க பொறுத்தவரையும் நாங்கள் இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். அதுதான் பெஞ்ச் மார்க். இப்போ பெஞ்ச் மார்க் வந்து லாஸ்ட் 2 படம் என்ன விலை போச்சு, அதை தாண்டி சின்ன அமௌண்ட்னா ஓகே. இப்போ இதே தான் விஜய் சார் படமாக இருந்தாலும், அஜித் சார் படம், யார் படமாக இருந்தாலும், இது நீங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து இன்க்ரீஸ் பட்ஜெட் கேட்காதீங்க. அதுதான் அவங்களோட பிரச்சனை. இது இண்டஸ்ட்ரியில் நம்மளால் மாற்ற முடியாத விஷயம் என்னென்னா, சம்பளங்கள் இவ்வளோ கூடி போயிடுச்சு. இந்த லாஸ்ட் 1 இயரில் 50% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நடிகர்கள் என்ன நினைக்கிறாங்க, என்னால் தான் இவ்வளோ பெரிய வியாபாரம் ஆயிருக்கு, அப்போ எனக்கு வந்து இது கொடுங்க அப்படின்னும் போது, இப்போது எங்கே போய் அதை ரிகவரி பண்ணுறது தான் பிரச்சனை. எல்லா ப்ரொடியூசருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இப்போ தரால் நம்ம வந்து ஒத்துக்கிறோம் ஒரு பெரிய சேலரிக்கு, அங்கே போய் நிற்கும்போது பட்ஜெட் கூடி நிற்கும்போது அது ரெவன்யூ எப்படி எடுக்க போகிறோம், அங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. இல்லை, முன்னெல்லாம் வந்து படம் வியாபாரம் முடிகிற ஸ்டேஜில் இது மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்லேயே பல பிரச்சனைகள் இந்த ஓடிடி ப்ரைஸு போகாதனால வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கன் நடிக்கிற படம், அந்த படம் மலன்னு வளர்ந்த ஒரு திரைப்படமாக இருந்தது. இந்த ஆண்டே வந்துடும் அப்படின்னு முதல்ல எதிர்பார்க்கப்பட்ட படம். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை டிராகன் தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் இந்த படம் வரும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சொன்ன இதே விஷயந்தான். இந்த படத்தினுடைய தயாரிப்பு செலவுக்கும் அந்த படத்தினுடைய வியாபாரத்துக்கும் கிடைக்கக்கூடிய தொகை இருப்பாங்க, ரெண்டும் ஈக்குவல் ஆகலை. அப்படின்றதுனால அந்த படத்தினுடைய தயாரிப்பே நின்று போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்குது. இப்போ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு சார், அந்த விஷயத்தில் என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சார் சொல்லலாம். எல்ஐகே பொறுத்தவரையும் அவர் என்ன சொன்னார், முதல்ல நான் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் வேறு, மார்க்கெட் பயங்கர பாயிண்டாக இருந்தது. பாயிண்ட்னா நிறைய டிமாண்ட் இருந்தது, எக்கச்சக்கமான ப்ரைஸ் வந்துட்டு இருந்தது. அப்போ அவருக்கு ப்ரைஸ் ஆஃபரே வந்துட்டு இருந்தது. அப்போ அவர் என்ன நினைச்சாரு, இந்த அமௌண்ட்டை நம்ம கொடுக்கறதுனால எந்த பிரச்சனை வராது, அவர் ஒரு தொகை ஒத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் ரவுடி பிக்சர்ஸ்க்கு, அதாவது விக்னேஷ் சிவன் நீங்கள் எடுத்து கொடுங்க. இப்போ ரவுடி பிக்சர்ஸ் சேர்ந்து தான் அவங்க எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க. யாருக்கு மியூசிக் டைரக்டர் எவ்வளோ கொடுக்கணும், ஹீரோக்கு எவ்வளோ கொடுக்கணும், அதில் விக்னேஷ் சிவன் எவ்வளோ சம்பளம், மொத்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ இல்லை. இவர் வந்து ப்ரொடியூசர் பொறுத்தவரையும் இந்த டோட்டல் பட்ஜெட் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை ஆரம்பித்து அப்படி ஸ்லோவாக போகிறதுக்குள்ளேயே மார்க்கெட்டு கடகடன்னு மாறி போச்சு. இப்போ லலித் சார் என்ன சொல்லிட்டாரு, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், சார் அன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருந்தது, நானும் ஒத்துக்கிட்டேன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை ஒத்துக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து இவ்வளோ கிராஷாக நிற்கிது வச்சுங்களேன், ஒரு 50% குறைஞ்சிருக்குன்னா உங்கள் பட்ஜெட் 50% குறைஞ்சாகும். இப்போ நீங்கள் அதே அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா அப்போ நான் டெபிசிட்டில் போய் நிற்பேன். ஒரு படமாக எடுத்து முடிக்கும் போது நான் டெபிசிட் நிற்பேன்ல, அப்போ நீங்கள் இதுக்கு ஒத்து வரேன்னா நம்மளால் எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? இப்போ நான் எப்படி ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுக்கு ரிவைஸ் பட்ஜெட்டுக்கு ஒத்துங்க அப்படின்றதான் இப்போ டிஸ்கஷனில் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ விக்னேஸ்வரன் பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காரு, சார் இல்லை சார் நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், இவ்வளோ ட்ரமாட்டிக் சேஞ்ச் இப்படியெல்லாம் ஒத்துக்க முடியும், ஏன்னா 50% ரிடக்ஷன் என்னால் எப்படி ஒத்துக்க முடியுன்ற ஒரு டிஸ்கஷனில் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரு, ஏன்னா ஆல்மோஸ்ட் படம் வந்து 50-60% முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு 70% முடிஞ்சிருச்சு. இன்னும் இருக்க வேண்டியது கொஞ்சம் 30% தான் இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன புரிதலோட லாஸே வரும் அப்படின்போது யார் பண்ண முடியாதுல்ல. இப்போ அடுத்த கட்டமாக பட்ஜெட்டை எப்படி குறைச்சி நம்ம வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ள எப்படி படத்தை முடிச்சு வயபிளாக பண்ணி ஆகணும்ல, கமர்ஷியலாக வயபிளாக பண்ணி ஆகணும். லலித் சாரை பொறுத்தவரை ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், என்னன்னா எனக்கு வியாபாரம் ஆகலன்னு வச்சிங்களேன், யார் வந்து ரெஸ்பான்சிபிள்? ஃபர்ஸ்ட் காப்பியில் உங்களுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன், ஆனால் நான் கடைசியில் எங்கே போய் மாட்ட போகிறேன், அதனால் எனக்கு இந்த பட்ஜெட்டை குறைச்சிங்கன்னா ப்ராஃபிட்டாக தான் நான் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி தான் அவர் போவார். நம்ம ஒருவேளை இது தாண்டி பிஸ்னஸ் ஆச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு பட்ஜெட்டை குறைக்கணுன்றது அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அந்த பட்ஜெட்டை அவர் ஒத்து வந்துட்டாருன்னா, விக்னேஷ் சிவன் அவர்கள் ஒத்து வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக படம் முடிஞ்சிடும். நிறுத்தி வைக்கல, இப்போதைக்கு சொல்லி வச்சிருக்காரு, நீங்கள் இது ஒத்துங்க நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷனு, அது நடுவில் நீங்கள் பார்த்தீங்க நிறைய நடுவில் ஒரு பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருந்தது. அதனால் வந்து அவங்களும் ஒரு டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடேயில் இருக்காங்க, வந்த உடனே திருப்பி ஆரம்பித்து இந்த படத்தை முடிக்கணும் தானே. நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான திருமண வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நயன்தாராவுக்கு தனுஷோட ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை அதில் கிளம்பியிருக்கு. அதே வீடியோவில் சந்திரமுகி படத்துலேருந்து ஒரு சில காட்சிகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க போல் இருக்குது. அந்த உரிமைகளை யார் வச்சுருக்காரோ அவர் 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு இப்போ நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரி வெளியிட்ட நெட்ஃப்ளிக்ஸுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. இந்த உரிமைகள்லாம் கொஞ்சம் முன்னாடியே பேசி வாங்கியிருந்தாங்கன்னா இந்த தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. எப்படி அந்த ரைட்ஸ் எல்லாம் வாங்காம விட்டாங்க அப்படின்னு தெரியல. அதனால் புதுசாக இப்போ இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விடாமுயற்சிக்கு நடந்தது தான் நயன்தாரா விஷயத்துலையும். முன்னாடியே நீங்கள் பேசி நாங்கள் இது மாதிரி ஒரு 3 நிமிஷம் கிளிப்பிங் யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ வந்து நீங்கள் எனக்கு வந்து பர்மிட் பண்ணணும்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒரு தொகையை சொல்லியிருப்பாங்க, கொடுத்து பர்மிஷன் வாங்கியிருந்தால் பரவாயில்ல. இது வந்து நயன்தாராக்கு மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்லையே. நம்ம திரைப்படங்களில் பாடல்களை பயன்படுத்தும் போது கூட பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகளை பல தயாரிப்பாளர்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. முதல்லையே அந்த உரிமை வச்சிருக்க இசை நிறுவனங்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா சில பாடல்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்ச ரூபாய்க்கெல்லாம் வந்து அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அவங்ககிட்ட அனுமதி இல்லாமல் வந்து படத்தில் பயன்படுத்திட்டு வெளியில் வந்ததுன்னா அவங்க அதுக்கப்புறம் கிளைம் பண்ணாங்கன்னா அந்த தொகை அது மாதிரி 10 டைம்ஸ் இருக்கும்,
15 டைம்ஸ் 5 lakh 10 lakh தான். 5 10 தான். நீங்க முதல்ல வாங்குனீங்கன்னா 1 லட்சம். நீங்க பேசி 1 லட்சத்துல முடிக்கலாம். ஆக்சுவலி நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி 1 லட்சத்துக்கு இது பண்ணிலாம் பேசலாம். ஆனா நீங்க பேசல வச்சிங்களேன் 5 இருந்து 10 தான். அது மாதிரி தான் இந்த விஷயத்தையும் பார்க்கணும். இன்னைக்கு ஓடிடி நிறுவனங்கள் பெரிய படங்கள் வாங்குறதே பிரச்சனையா இருக்கிற சூழ்நிலையில நீங்க நிர்வாக பொறுப்பில் இருக்கிற நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா டென்ட் கோட்டாவோட, அது நிச்சயமாகவே வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. நம்மளுக்கு என்னன்னா ஒரு அசோசியேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து சிறுபட தயாரிப்பாளர்கள்லாம் நம்மக்கிட்ட மெம்பர்ஸாக வராங்க. பெரிய ஆக்டிவான ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பேனர்லாம் இருக்குது. பட் ஆனாலும் சிறுபட தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் நம்ம அசோசியேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் சார், நம்ம கைட் பண்ணுவோம், அவங்க படத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு ஏதாவது வகையில் ஒரு உதவியாக இருப்போம் அப்படின்னு தான் நிறைய பேர் வராங்க. அவங்க அட்வைஸ் கேட்குறாங்க, படம் எடுத்த பிறகு வந்து படத்தை பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்றாங்க. இப்படியெல்லாம் வரும்போது நாங்கள் அசோசியேஷனில் இருக்கிற ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருமே, தியாகராஜ் சார்லேருந்து சிவா சார், பிரபு, சுரேஷ், லலித் சார் எல்லாருமே, வினோத்தெல்லாம் பேசுனது என்னன்னா எப்படி வந்து நம்ம ப்ரொடியூசர் மெம்பருக்கு ஏதாவது வகையில் பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு வரும்போது தான் இந்த ஐடியா வந்தது. இது எப்படின்னா சார், டென்ட் கோட்டா வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணணும் ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ டென்ட் கோட்டா கிட்ட நாங்கள் வந்து ஒரு ப்ரொபோசலாக கொடுத்தோம். அசோசியேட் சார்பில் என்ன கொடுத்தோன்னா, சார் நீங்கள் இங்கே லான்ச் பண்ண போகிறீங்க, லான்ச் பண்ணும்போது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற படங்களை நீங்கள் வாங்கிக்கணும். எதர் அவுட்ரைட் ப்ரைஸில், குவாலிட்டி அந்த படத்தை பொறுத்து, இல்லைனா எம்ஜி முறையில், இல்லைனா ரெவன்யூ ஷேர் முறையில். ஆனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண எல்லா படமும் 52 படம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் வருஷத்தில். இந்த 52 படத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை எங்கள் தள்ள கட்டக்கூடாது, அதாவது ஏன்னா நாங்கள் எங்கள் பிளாட்ஃபார்ம் சார், எங்கள் பிளாட்ஃபார்முக்கு வந்து மோசமான படத்தை நீங்கள் வந்து கொடுத்து நாங்கள் குரோ ஆனோன்னா நல்ல படத்தை நீங்கள் கொடுக்கணும் சார். அது நீங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிட்டியான படங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். குவாலிட்டினா ஓரளவு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படத்தில் குவாலிட்டியான ஒரு படம், ஒரு பெரிய படம் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான படமாக இருக்கும். கண்டிப்பாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் எல்லாரும் ஓடிடியில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அந்த மாதிரி படங்களை நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். 52 படத்தை நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் படத்தை நீங்கள் கம்பல்சரியாக வாங்கணும் அப்படின்றது தான் நம்முடைய ஐடியா. வாங்கணும்னா ஏதாவது ஒரு டைப்பில் நீங்கள் பண்ணணும். அதில் ரெவன்யூ ஷேர் வரும்போது நாங்கள் என்ன சொன்னோம் சார், நீங்கள் வந்து அவங்க 3 ரூபா கொடுக்குறாங்க, 4 ரூபா, இதெல்லாம் வேணாம். எங்களுக்கு ஒரு படத்தை பார்த்தா, அதாவது 2 மணி நேரம் படம் பார்த்தா 10 ரூபா கொடுக்கணும் எங்கள் ப்ரொடியூசருக்கு. இதில் யாருக்கும் கமிஷன் கிடையாது, நடுவில் இருந்து யாருக்குமே ஒரு பேமெண்ட் கொடுக்க வேணாம். அக்ரிமெண்ட் டைரெக்டாக ப்ரொடியூசர் கூட தான் போடணும். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதோட அசோசியேஷனோட வேலை முடிஞ்சிருச்சு. நாங்கள் கான்டாக்ட் நம்பரு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவோம். நீங்கள் ஃபைனான்ஷியல் டீல் டைரெக்டாக அக்ரிமெண்ட் பண்ணணும். அந்த அக்ரிமெண்ட்டு நாங்கள் ஒரு தடவை செக் பண்ணுவோம் என்ன அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னு. ஏன்னா அதில் பீரியட் பர்பச்சுவல் வாங்கக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்கள் ப்ரொடியூசருக்கு பர்பச்சுவல் இருக்கக்கூடாது. நீங்கள் மேக்ஸிமம் போனால் அவுட்ரேட் முறையில் வாங்குறீங்கன்னா நீங்கள் 10 வருஷம் வாங்கிக்கலாம். ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா 10 வருஷம் பிறகாவது எங்கள் தயாரிப்பாளருக்கு அந்த உரிமை திருப்பி வரணும். எம்ஜின்னு வரும்போது 3 years to 5 years. ரெவன்யூ ஷேர் வரும்போது அப்படியெல்லாம் போடக்கூடாது, நான் எக்ஸ்க்ளூசிவில் நீங்கள் கொடுக்கணும். இப்படியெல்லாம் நாங்கள் வந்து ஒரு தடவை அக்ரிமெண்ட் மட்டும் செக் பண்ணணும். எங்கள் அசோசியேஷன் சார்பில் எங்கள் மெம்பருக்கு பெனிஃபிட் ஆகணும். இதை தவிர எங்களுக்கு எந்த ரோலுமே கிடையாது. அசோசியேஷனுக்கு பேர் மட்டும் வரணும் படத்தில், இவ்வளோதான். அதாவது இந்த அசோசியேஷன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுது இந்த படத்தை அப்படின்னு. அவர் வந்து டென்ட் கோட்டா நிறுவனம் டீம் எல்லாம் சொன்னாங்க, சார் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்களே வர படங்களை செலக்ட் பண்ணி எங்களுக்கு நல்ல படங்களை அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உடனே அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் அப்ரூவல் பண்ணிக்கிறோம். நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட டேரெக்டாக பேசிட்டு டீல் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் டைப் பிட்வீன் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் அண்ட் டென்ட் கோட்டா இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது. இப்போ வெகு விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. நிறைய பெரிய படங்களோட ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்க வந்து சிறுபட்டு படம் மட்டும் பெரிய படங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பெரிய அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் அவ்வளோ பெருசாக வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கூட சேர்ந்து என்ன பிளான்னா, ஒரு பெரிய படத்தில் இந்தியாவில் ஆரம்பிப்போம். அவுட் சைடு இந்தியா அவங்க இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ இந்தியாவிலும் பெருசாக வந்தால் தான் அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் படங்கள் கிடைக்கும். இப்போ இதில் அவங்க ரிலீஸ் பண்ண போகிற நிறைய படங்களில் 52 படங்கள் நம்ம அசோசியேஷன் சார்பில் வரப்போகுதுன்றது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய நேற்று அனௌன்ஸ் பண்ணதுக்கு இத்தனை 5 படங்கள் வந்துடுச்சு அப்ளிகேஷன்லாம். சார் இந்த படங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கள் கமிட்டியில் நம்ம மேனேஜ்மெண்ட் டீமில் எல்லாரும் உட்காந்து பேசி எந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணலாம், இதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணால் அவங்க எடுத்துக்கணும்ல, உடனே ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அசோசியேஷனுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ரெக்கமெண்ட் பண்ண படங்களுக்குலாம் வேல்யூ இருக்குது, ப்ரொடியூசருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம இந்த அசோசியேஷனில் மெம்பராக இருக்கும், அது மூலமாக நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம இவ்வளோ லாங் ரூட்லாம் போக தேவையில்லை. ஓடிடி நிறுவனத்தில் என் படத்தை விற்கிறதுக்கு நம்ம அசோசியேஷனுக்கு ஒரு மெயில் போட்டாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம படம் ஏதோ ஒரு வகையில் ஆகிடும், வியாபாரம் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உருவாக்கணும் தான் இந்த எஃபோர்ட் எடுத்திருக்கோம். இது இந்த வருஷம் ஃபுல்லாக பெரிய முயற்சி ஒன்று போயிட்டுருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு எதிர்பார்க்குறோம். கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கடுமையாக சரிஞ்சு 7%. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 700 கோடி ரூபாய் நஷ்டம்னு அவங்களே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமாம். தமிழில் பார்த்தீங்கன்னா 1500 கோடி 1000 கோடி 1000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 900 to 1000 crores. 1000 crores நாங்கள் ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்தோம் சார். அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஷாக் என்ன தெரியுமா, அதில்
180 திரைப்படங்கள் வந்து சிறு பட்ஜெட் படங்கள்ல மட்டுமே லாஸ் வந்து 400 கோடி. நம்ம எப்படி பார்த்தாலும் அவங்க 2 கோடி 3 கோடி ரூபா ஒரு படத்துக்கு ஆகுது. அது பிறகு பெரிய படங்கள், அது பெரிய படங்களுக்கு தெரியும். பெரிய படங்கள் லிஸ்டால் நான் சொல்ல தேவையில்லை. அந்த படங்கள்ல 100 கோடி 50 கோடி நிறைய படம் லாஸ் ஆகுது. இப்படி மொத்தமா பாத்தீங்கன்னா 241 திரைப்படங்கள்ல 7% படங்கள் மட்டும்தான் வெற்றி, 93% படங்கள் தோல்வி. அது ஒரு ஃபர்ஸ்ட்னா சிறு பட்ஜெட் படங்கள் மட்டுமே வந்து 400 கோடி லாஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 180 தயாரிப்பாளர்கள் அவ்வளோ பேஷனட்டாக சினிமா எடுக்க வந்து மொத்த பணத்தை இழந்திருக்காங்க இந்த சினிமாவில். இப்போ நம்ம இது வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்ல, இதில் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் எஸ்கேப் ஆயிருக்கு. 1-2 அதாவது ஒரு 4-5 படங்கள் சிறு பட்ஜெட்டில் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. நல்ல படங்களாக வரும்போது அது ஏதோ வகையில் ஓடிடியில் இதில் ஒரு வருமானம் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு, திரையரங்கில் வரல. இப்போ நம்ம கேட்குறதே என்னென்னா, இவ்வளோ பேர் பேஷனட்டாக படம் எடுக்க வராங்கல்ல, அவங்களாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கதைக்கு. இப்போ நான் 7 படம் நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஒரு படம் ஒரு டீசெண்டான படமாக நம்ம சொல்ல முடியும், மீதி படத்தை அப்படி நம்மளால் சொல்ல முடியல. ஓகே, இப்படி சொல்லாமே தவிர கிரேட் சினிமாவை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஏன் ஒரு ஆவரேஜ் சினிமா வந்து அவசரமாக எடுக்கிறோம்? எல்லாருமே தான் எடுத்து தப்பாக வராங்க. சிறு பட்ஜெட் எடுக்கிறவங்க இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எந்த வியாபாரமே இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட் வேலை இருக்கிறதாவது ஒரு ஆவரேஜ் படமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வித்துரும். சேட்டலைட்டோ டிஜிட்டலோ வந்து ஒரு ஆர்டிஸ்ட்காக அது வாங்கிடுவாங்க ஒரு ஆவரேஜ் படமாக இருந்தாலும். சிறு பட்ஜெட் படத்தில் ஆவரேஜ் படம்னா வாங்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறு பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்க போகிறோம், ஒரு 1.5 கோடியில் எடுக்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் டூப்பராக தான் இருக்கணும். அது எப்படி சூப்பர் டூப்பராக எடுக்குது எனக்கு தெரியாது, என்ன கேட்காதீங்க, நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக திரைப்படங்களுடைய ட்ரெண்டே ஒரே பாதையில் பயணிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு வருது. பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெற்றி பெற்ற படங்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தா ஆக்ஷன் படங்களாக தான் இருக்குது. ஆக்ஷன் படங்கள் நீங்களாக மற்ற படங்களுக்கு வரவேற்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாசமலர் மாதிரி ஒரு குடும்ப கதை இருக்கும், இன்னொரு பக்கம் ஜெய்சங்கர் வல்லவன் ஒரு ஆக்ஷன் அடிச்சிட்டு இருப்பார். இது மாதிரி பல படங்கள் இருக்கும். ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை பாருங்கள் சார். இப்போ வந்து சார் ஆக்ஷன் படம்னா மக்கள் வந்து திரையரங்கில் படம் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கில்லுன்னு ஒரு படம் வந்தது இந்தியில், மிகப்பெரிய வெற்றி. மேக்ஸ்ன்றது கன்னடத்தில் மிகப்பெரிய வெற்றி. இப்போ அதுவும் அந்த கில் படம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு வயலன்ஸ் பார்க்கவே முடியாது. ரத்தம் 100% வயலன்ஸ், ரத்தம் கொட்டு. ஆனால் அதை தாண்டி அந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அதனுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் எது பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்த படம், பயங்கரமான ஆக்ஷன் படம், அது ஷேனிகெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி சார். ஆனால் கில் வந்து அதை தாண்டி ஒரு சோலோ ஹீரோ இவ்வளோ பெரிய வெற்றி. இப்போ மேக்ஸ் படம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சார், வயலண்ட் டு த கோர். இப்போ அடுத்ததா நான் பார்த்து ஆச்சரியப்படுறது மார்க்கோ சார். மார்க்கோ படத்தில் உன்னி முகுந்த் நடிச்சிருப்பாரு. என்ன வயலன்ஸ் சார், படம் ஃபுல்லாக வயலன்ஸ். அதாவது அவங்க என்ன பப்ளிசிட்டியே பண்ணியிருக்காங்க தெரியுமா, இதுவரையும் அந்த படங்களே வயலண்ட், மோஸ்ட் வயலண்ட் படம் மார்க்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படம் பயங்கரமான கலெக்ஷன். ஆடியன்ஸு ரத்தம் தெரிக்க நீங்கள் படம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்க்க ரெடியாக இருக்காங்க. சினிமாவுக்கு ஒரு பக்கம் நல்லது, சமுதாயத்துக்கு நல்லதான்னு பார்க்க. இப்போ இந்தியில் ஒரு மடாக் ஃபிலிம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அவங்க வந்து 3 இயர்ஸ்க்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணி 9 படம் பேய் படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பேரெல்லாம் போட்டு 2025 எத்தனை பேய் படம், 2026 3 பேய் படம், 2027 3 பேய் படம் லிஸ்ட்டோட போட்டு அந்த பேர் படம் போட்டிருக்காங்க. ஸ்ரீ 3, முந்தியா 2 அப்படின்னு முஞ்சியா அவங்களுடைய எல்லா ஃப்ரான்ச்சைசி எல்லாம் ஹிட் ஆயிடுச்சு படங்கள். அவங்களோட எல்லா பேய் படம் ஹிட்டு. அந்த பேய் படங்களுடைய கலெக்ஷனோட சேர்ந்து சீக்வல் போடுறாங்க. நம்ம ஊர்லேயே சொல்ல வேணாம், அரண்மனை 5 வரப்போகுது, அடுத்ததாக வந்து பேச்சி 2 வரலாம், அடுத்ததாக வந்து அடுத்ததாக தில்லுக்கு துட்டு இது வரப்போகுது, ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது, அப்படின்னு எல்லா பேய் படம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஆடியன்ஸை பொறுத்தவரைக்கும் சார், எதர் கம்ப்ளீட் மாஸ் கமர்ஷியல், அதாவது கத்தி வயலன்ஸு, இல்லைன்னா பேயை கொடு, நான் பேயை பொறுத்தனா நான் உட்காந்து என்ஜாய் பண்ணி படம் பார்க்க ரெடியாக இருக்கேன். இல்லைன்னா அடுத்தது 3வது சார், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருக்கு வந்து எப்பவுமே ரெஸ்பான்ஸ் இருக்கும். தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த விஷுவல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ரைட்டர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் வந்து எப்பவுமே ஷோர் ஷாட் சார். ஆனால் அது அவ்வளோ பிரமாதமாக நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப பிரமாதமான ரொம்ப அழகான திரைக்கதை அழகாக இருக்கணும். இப்போ மகாராஜா வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் தான். இப்போ மகாராஜா மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடைசி வரையும் இது எப்படான ஒரு சஸ்பென்ஸை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வாவ் அப்படின்னு வந்துச்சுன்னா படம் வெற்றி அடைஞ்சிடும். ஸோ இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ன்றது ஒரு சேஃப் பெட் உங்களுக்கு. அதை விட்டிங்கன்னா ரத்தமாக படம் வேணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பேய் படம் எடுக்கணும். இந்த 3மே இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது நடுவில் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு வந்தால் நம்ம மாட்டிப்போம். இது நடுவில் நான் வந்து ரொம்ப யதார்த்தமாக கதை சொல்கிறேன், ரொம்ப அழ வச்சு கதை சொல்கிறேன்னீங்கன்னா மாட்டிக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து திரையரங்கில் வந்து படம் பார்க்கணுன்னா அவங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக, அதாவது திரையிலோடு சேர்ந்து அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கதையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கதையாக இருந்ததுன்னா அவங்க வந்து படம் பார்த்துடுறாங்க. அதான் நடந்துட்டுருக்கு. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய திரைப்படங்கள் வருது. இதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி படங்கள் வந்து வெற்றி அடையணும். ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.